ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி 1 kg மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ மட்டனை மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 100 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 6 கிராம்பு, 6 சின்ன துண்டு பட்டை, 1 ஜாதி பத்திரி, 1 மராட்டி முக்கு, 1 அன்னாசி பூ, 3 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா டார்க்காக ப்ரௌன் கலரில் வரும்போது நமக்கே இது கருகிடுச்சான்னு தோன்ற அளவுக்கு இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 6 பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். நம்மளுடைய கைக்கு அடங்குற மாதிரி 2 கைப்பிடி எடுத்திங்கன்னா போதும். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் வதக்கி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் மற்ற பொருட்களை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு கறியை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துடலாம். கறியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம அளந்து ஊற்றும்போது அந்த தண்ணியை சேர்த்து அளந்து ஊற்றிக்கலாம். மட்டனை மட்டும் தண்ணி இல்லாமல் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 1 டம்ளர் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேன். நான் பிரியாணிக்கு தயிர் நல்லா புளிச்சிருந்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அது 200 ml இருக்கும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் வேக வச்ச தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாக 5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். 5 டம்ளருங்கிறது நான் எடுத்துருக்க டம்ளருக்கு 1 கிலோ கரெக்டாக இருக்குது. அப்போது கரெக்டாக நம்ம 8.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம 1க்கு 2ன்ற கணக்குப்படி தான் நம்ம சாப்பாட்டுக்கு அரிசிக்கு தண்ணி வைப்போம். பிரியாணிக்கு 1 கிலோவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி கம்மியாக வைங்க, கரெக்டாக வரும். 8 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துட்டோம். அப்போ 7.5 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசால் வீட்டில் அரைச்சது நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தை மூடி வச்சு இந்த தண்ணியை கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே சைடில் இருந்து நல்லா புகை வரும். அந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி
செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். 1 கிலோ ஜீரக சம்பா அரிசியை 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இப்போ சேர்த்துக்குங்க. தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. ஏன்னா ஏற்கனவே அளவு தண்ணி ஊற்றிட்டோம். அதனால் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதோட சேர்த்துக்குங்க. அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். அரிசி போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் கலக்காதீங்க, ஏன்னா அரிசி உடஞ்சி போயிடும். ஏற்கனவே ஊறி இருக்குது. சைட்லேருந்து இது மாதிரி கலந்து விட்டுட்டு சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் கலக்கணும். சும்மா போட்டு கலக்கக்கூடாது, அரிசி எல்லாமே உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு பத்தாமல் போயிடும். அதனால் உப்பு கறிக்கு தான் நமக்கு தோணணும், அந்தளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சு வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து பாருங்கள். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்தோன்னே நம்ம தம் போட்டுடலாம் பிரியாணியை. இப்படியே ஒரே லெவலுக்கு வந்தோன்னே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு பாத்திரத்தோட மூடிக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருக்கேன். இப்படியே 15 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் நல்ல சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஃபாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி உடச்சி விட்டுடலாம். நான் இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அடியிலேருந்து அப்படியே கலந்து விட்டு எடுத்து காமிக்கிறேன் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் சொல்கிற இதே அளவுகளோட இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அப்படியே எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் விடுங்க, இல்லைனாலுமே பிரியாணி சூப்பராக தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நான் திருப்பி கலந்து விடுறதில்ல, மேலே மட்டும் அப்படியே தடவி விட்டுறேன். நம்ம சர்வ் பண்ண எடுக்கும்போது அந்த எசன்ஸ் அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching.